உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன டாக்டர், என்னாச்சு? எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க டாக்டர். உங்க ஒய்ஃபோட டெலிவரி ரொம்ப சிக்கலா இருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? உங்க பொண்ணு அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை 2 பேரையும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஐயோ என் பொண்ணு கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு முன்னதாவே பனிக்குடம் உடைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா நீர் வெளியேறி இருக்கு. அத கவனிக்காம இருந்திருக்கீங்க. என்னங்க ஏதேதோ சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. டாக்டர், எப்படியாவது என் குழந்தையும் ஒய்ஃபையும் காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணோம். பட் நோ வே. கர்ப்பப்பையில நஞ்சு கொடி இயல்புக்கு மாறாக கர்ப்பப்பை வாய் பகுதியில அமைஞ்சிருக்கு. ரத்த போக்கு அதிகமா இருக்கு. தாய் குழந்தை 2 பேருக்குமே ஆபத்து. ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தைய வெளியே எடுக்கணும். அப்ப கூட 2 பேரோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. டாக்டர், குழந்தைய காப்பாத்த முடியலனாலும் பரவாயில்ல, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கம்மா. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. டாக்டர், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? டாக்டர் காயத்ரி மேடம் ஆபரேஷன் பண்ணா அம்மா குழந்தை 2 பேரையுமே காப்பாத்திர முடியும். ஆமா டாக்டர் காயத்ரி மேடம் வந்து இந்த கேஸ் அட்டெண்ட் பண்ணா கண்டிப்பா 2 பேரையும் காப்பாத்திடுவாங்க. பேஷண்ட் கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. காயத்ரி வந்து மட்டும் எப்படி காப்பாத்துவா? காயத்ரி இல்ல, வேற யார் வந்தாலும் காப்பாத்துறது கஷ்டம். தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர். கண்டிப்பா காயத்ரி மேடம் வந்து அட்டெண்ட் பண்ணா 2 பேரையும் காப்பாத்திடுவாங்க. சிஸ்டர், அந்த காயத்ரி டாக்டர் உடனே வர சொல்லுங்க. என் குழந்தை ஒய்ஃபையும் காப்பாத்துங்க. உடனே போன் போடுங்கம்மா. உனக்கு புண்ணியமா அந்த டாக்டர் வர சொல்லுங்க. ஆமா, என் பொண்ணை டாக்டர் காப்பாத்தி உடனே கொடுங்கம்மா. வர சொல்லுமா. வர சொல்லுமா. சீக்கிரம் வர சொல்லுமா. போன் பண்ணி வர உடனே ஃபோன் பண்ணி அந்த சொல்லுமா. டாக்டர் வர சொல்லுங்க சிஸ்டர். என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கம்மா. ஹலோ, உடனே காயத்ரி மேடம் வந்தா காப்பாத்திரலாம். சரிங்க சிஸ்டர், நான் காயத்ரி கிட்ட போனை கொடுக்குறேன். ஓகே, அவங்க கிட்ட கொடுங்க. பேசுப்பா. கொடுங்க சிஸ்டர், போனை நான் வாங்கி பேசுறேன். பேசுப்பா. கொடுங்க. பேசு. டாக்டர், நான் பேஷண்டோட ஹஸ்பண்ட் பேசுறேன். இந்தாங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்து நானேனா. காயத்ரி, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி கேஸ், ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன். ஆபரேஷன் பண்ணா கூட அம்மாவையும் குழந்தையையும் காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர் சுபாவும் நந்தினியும் சொல்லிட்டாங்க. நர்ஸ் தீபா தான் கால் பண்ணி வர சொன்னாங்க. நான் மட்டும் இப்ப போலனா 2 உயிர் போயிடும். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீ போய் அவங்களை காப்பாத்திட்டு வா. உனக்காக நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஐயரே, ஆபத்துக்கு பாவம் இல்ல. இப்ப 2 உயிரை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. இந்த போனை புடி. சரி, நான் சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீ போயிட்டு வா. நான் சொன்ன டாக்டர் காயத்ரி மேடம் இவங்க தான். டாக்டர், என் அவன் பொண்ணையும் காப்பாத்துங்க அவன் டாக்டர். குழந்தையும் டாக்டர், காப்பாத்தி ஐயோ, நீங்க கொடுங்கம்மா. பதட்டப்படாம இருங்க. எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கம்மா. நீங்க எதுக்கும் பயப்படாம பதட்டப்படாம இருங்க. கொடுங்கம்மா. கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்காரு, அவரை கும்பிடுங்க. உங்க எப்படியாவது பொண்ணை என் நான் ஒய்ஃபை பாத்துக்கிறேன். குழந்தையை நர்ஸ் காப்பாத்துங்க வாங்க. டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கம்மா. ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது, ஆயிடுச்சு. பயப்படாம இரு. அந்த எக்ஸ்ரே கொடுங்க. இந்தாங்க.
உடனே ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர், ஓகே. டாக்டர் டாக்டர் டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா என்னாச்சுன்னு டாக்டர்? சொல்லுங்கம்மா. குழந்தை பிறந்துருச்சா? உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கா. அப்பாடா. டாக்டர் என் ஒய்ஃப் டாக்டர். பயப்பட வேண்டாம், அவங்க நல்லா இருக்காங்க. தேங்க்யூ டாக்டர். ரொம்ப நன்றிம்மா. நீ எங்க குலசாமிம்மா, உனக்கு கோயில் கட்டி கும்பிடணும்மா. ஐயோ அம்மா, எங்க மனசுல பால வாத்திட்டீங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். ஆமாம்மா. உங்களுக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. நீங்க தீர்க்க சுமங்கலியா 16 பெற்று பெருவாழ்வு ஆமாம்மா. வாழணும் டாக்டர். ஆமாம்மா, 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். அவங்க கிட்ட கொடுங்க. கொடுங்க. என் செல்லம், என் தங்கம், இங்க பாருங்க பாருங்க. என் தங்க குட்டி பட்டம்மா. அம்மாடி, யாருமா? யாரு செல்லம்? அப்படியே உன்ன மாதிரி இருக்கல்ல? ஆமா, யாரு அப்படியே நீதான். செல்லம்? அம்மாடி. அத்தை குழந்தை கொடுங்க. எங்க மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. சரி, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மாப்பிள்ளை காத்துட்டு இருப்பாரு. அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே நீங்க போய் பார்க்கலாம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரிங்கம்மா. டாக்டர் வெயிட் பண்ற மாப்பிள்ளைக்கும் எங்க நன்றியும் வாழ்த்தையும் சொல்லிருங்க டாக்டர். சரி, ஓகே, நான் வரேன். சரிங்க டாக்டர். வாங்கம்மா, ரொம்ப நீங்க நன்றி. நல்லா இருக்கணும்மா. பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த பெண் சரியாக இருப்பாள் என்று நான் நினைக்கிறேன். உன் கருத்து என்ன? இல்ல, சற்று பொறுங்கள். அந்த பெண்ணின் முழு கணக்கையும் நான் பார்த்துவிட்ட பிறகு சொல்கிறேன். சித்ரகுப்தா, தேவி, பாவ புண்ணிய கணக்கு எடு. பிரபு, இந்த பெண்ணும் வேண்டாம். ஏன் தேவி, என்ன ஆயிற்று? இந்த பெண்ணின் லட்சியம் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று மருத்துவ வசதியே இல்லாத ஏழை மக்களுக்கு சேவை செய்வதுதான். திருமணமான அடுத்த நாளே இந்த பெண் வெளிநாடு சென்று விடுவாள். பிறகு குழந்தையும் கணவனையும் மாறி எப்படி காப்பாற்றுவாள்? நீ சொல்வதும் சரிதான் தேவி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.